ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஆஷிர்வாத் ஆட்டாங்கிறது வந்து இந்தியாவில் ப்ரொடக்ஷன் தான் வருது. ஆனால் வந்துட்டு இது மேனுஃபேக்சரிங் வந்து வேறு இடத்துல போட்டிருக்காங்க. துபாயின்னு போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் எந்த ஒரு லேபிளுமே இல்லை. தெரியுதுங்களா? மேனுஃபேக்சரிங் ஐடிசி லிமிட்டெடுன்னு போட்டு பை ஃபுட்டு கமிஷன் போட்டு எல்லாத்தையும் போட்டு துபாயின்னு போட்டிருக்காங்க. பாருங்களேன், துபாயின்னு தெரியுதுங்களா? யூஏன்னு. ஆனால் இதில் எந்த இதுவுமே தெரியாத அளவுக்கு, கலரிங் தெரியாத அளவுக்கு அப்படியே கரெக்டாக லேபிள் பண்ணிருக்காங்க. எனக்கு இது லேபிள் எடுத்துருந்ததுனால தெரிஞ்சுது. பாருங்களேன், கலர் வித்தியாசம் எங்கேயா தெரியுதா? பாருங்களேன், கொஞ்சம் கூட கலர் வித்தியாசமே தெரில. என்னது ஒயிட் கலரில் எதோ கிழிஞ்சமாக இருக்குன்னு பார்க்குறேன். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது துபாயின்னு போட்டு ஸ்டாம்ப் இவங்க ஒட்டியிருக்காங்க. ஆனால் அதில் உண்மையானது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. மார்க்கெட்டிங்னா இப்படி தான் போல். அடுத்தவங்க பிராண்டை எடுத்து இது மாதிரி பேர் ஒட்டி அவங்க பேர் எடுத்துப்பாங்க போல். இதை பண்ணுறாங்க. பரப்பட்டு அதை இல்லாத சுத்தமாக தெரியாத அளவுக்கு பாருங்கள். இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் ஒரே மாதிரியே பிரிண்ட் போட்டு ஒட்டியிருக்காங்க. இதுலேயும் எடுத்து பார்த்தா தான் தெரியுது இதுலேயும் இந்தியான்னு இருக்குன்னு. என்ன தான் இருந்தாலும் உண்மையாக இருக்கிற தாயை மறக்க முடியாதுல்ல. தத்து தாயாக இருந்தாலும் உண்மையான தாயை மறைச்சாலும் உண்மை தெரிஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். இது தனியாக ஒரு மாதிரி கோடுமா இருக்குன்னு சொல்லிட்டு இதை பார்த்தேன். இது நான் தான் லேபிள் பிரித்தேன், இல்லைன்னு சொல்ல. அது லேபிள் பிரிஞ்சிருந்தது. இது ஏதோ தனியாக ஒரு கோடுமா இருக்குன்னு சொல்லி இதை டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நான் இதை எடுத்து பார்த்தா இது ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. இந்தியாவில் எந்த இடத்துல ப்ரொடக்ஷன் ஆகுது தெரியல. இந்தியான்னு இருக்குது. அதை வந்துட்டு இவங்க யூஏன்னு போட்டு வச்சுருக்காங்க. அங்கேருந்து யூஏ பேர் பண்ணுங்கிறதுக்கோசரமா, இல்லை அங்கே தான் ப்ரொடக்ஷன் ஆகி வருதா, இல்லை அங்கே டீலர் இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இது சிங்கப்பூரில். பாருங்கள் எங்கெங்கே போய் எங்கெங்கே வருதுன்னு இந்தியா ப்ராடக்ட். தேங்க்யூ.